ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உத்வேகத்தோடு உந்தி வரணும். நீ காலமும் நேரமும் சூழ்ச்சி செய்தாலும் என் பிள்ளையான நீ காலடி பதிக்க சுழன்று வரணும். தங்கமே, தேடிய பாதைகள் தொலைந்து போய்விட்டதா? தேவைகள் உணர்ந்து என்னை தேடி வா. என் செல்வமே, வாழ்க்கை செல்லும் வழியில் செல்லாமல் உன் வழியில் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. வாழ்வது ஒரே ஒரு முறைதான். வாழ்க்கையே அனுபவம் தானே. இதில் எதற்கு கோபம்? இதில் எதற்கு தாபம்? வஞ்சம் எதற்கு? வன்மம் எதற்கு? தங்கமே, கூடி வாழ்ந்துவிடு. கண்ணீர் காயங்கள்லாம் எதற்காக? காலம் பதில் சொல்லும். கடவுளின் ஆசையை காத்துக்கொள். கவலையே படாதே. கோபுர கலசத்தில் இருந்தாலும் கோயிலின் வாசலில் கிடந்தாலும் அவனின் மதிப்படி எல்லாம் நடக்கும், விதிப்படி. ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்கிறாய்? இதோ கஷ்டங்கள் காணாமல் போகிறது. இன்று உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள். நான் சொல்வதை நம்பிக்கையோடு எடுத்தால் நிச்சயம் சரியாக இருக்கும். துரோகம் ஏன் உன்னை தொடர்கிறது என்று சொல்கிறாய்? தொடராது இனிமேல். இன்று உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள். முருகன் சொல்வதை நம்பு, ஏற்றுக்கோ தங்கமே. உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. நல்ல காலம் தொடங்கிவிட்டது. கஷ்டகாலம் காணாமல் போகும் என்று நான் இருக்கின்றேன் உனக்கு பக்கபலமாக. ஓம் சரவணபவ என்று 6 முறை இப்பொழுது சொல்லு. உன் கஷ்டங்கள் காணாமல் போய்விடும். அறுபடை முருகனை நினைத்து ஓம் சரவண பவ என்று 6 முறை சொல். 6 முறை பதிவிடு. நிச்சயம் கஷ்டங்கள் காணாமல் போகும். அடுத்தவனை நம்பி போவதை விட படைத்தவனை நம்பி வாழ்ந்துவிட்டு போகலாம் தானே. உன் கஷ்டகாலம் முடிந்து நல்ல காலம் தொடங்கிவிட்டதால் தான் இதை கேட்கிறாய், பார்க்கிறாய். உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிறது. உன் துன்பம் எல்லாம் நீங்க என்னை தேடி என் ஆலயத்திற்கு வரப்போகிறாய். உன் துன்பம் எல்லாம் இன்று காணாமல் போனதும் என்னை தேடி என் ஆலயத்திற்கு நிச்சயமாக இன்று நீ வருவாய். உன்னை பார்ப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன். ஏன்னா என் பிள்ளை என்னை தேடி வருவது எனக்கு சந்தோஷம்தானே. உனக்கான வழியை நான் காட்டிவிட்டேன் என்று நிச்சயமாக நீ உணர்வாய். கஷ்டகாலம் கலைந்து போவதால் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோ. இந்த முருகன் சொல்வதை நம்பு. ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் முருகன் ஒருபோதும் அவனை கைவிடுவதில்லை, கைவிட மாட்டான். எதை நீ இழந்தாலும் மனதை மட்டும் தளர்ந்து விடக்கூடாது, நம்பணும். உனக்கும் இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. ஓம் சரவணபவ என்ற 6 முறை பதிவிட்டு விட்டாயா தங்கமே? யாம் இருக்க பயமே. உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்கணும். உனக்கு வேண்டியதை நிச்சயம் இந்த முருகன் தருவேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை வச்சுக்கோ. நேரம் கூடிவிட்டது. காத்திருந்தது போதும். மிகப்பெரிய பரிசு உன் கரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உனது அனைத்து கவலைகளுமே இன்று சரியாகும். நம்புகிறாய் தானே தங்கமே? நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். என்னிடம் எல்லாத்தையும் விட்டுவிடு. நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பு. போராட்டம் முடிந்தது. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உடனடியாக நடக்கும்.
இதனால் சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும். உன்னுடைய சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதற்கு தயாராக இரு. இந்த கந்தனை நம்பினோர் கைவிடப்படார். நீ என் வழியை பின்தொடர்ந்து வந்தால் உனக்கான வழி தானாகவே கிடைக்கும். உனக்கான வழியை தானாகவே கிடைக்க வைப்பேன். எதுவும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாய் அடிக்கடி என் நாமமானதை எப்படி சொல்லுகிறது என்றால், கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் என்கிறாய். நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நிச்சயமாக நான் இருப்பேன். கடும் சோதனை காலம் வரும்போதுதான் முருகனின் திருவடியை இன்னும் இறுக பிடிப்பாய். மனம் தளராதே. ஒரு பொழுதும் இந்த முருகன் கைவிடவே மாட்டேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. நம்புகிறாய் தானே? நம்புகிறாயா தங்கமே? கெட்ட கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்தது. இனி நல்லதே நடக்கும் தங்கமே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலம். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் அவர்கள் முன் வாழ்ந்து காண்பிக்கப் போகிறாய். அதனால் நீ மட்டுமல்ல, உன் குடும்பமே சந்தோஷமாக இருக்கப் போகிறது. ஆனால் இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை மட்டும் கேள். எந்த சூழ்நிலையானாலும் சிலரை தேடி போகாது. எவ்வளவு வலி, வேதனை, துக்கம், பிரச்சனை இருந்தாலும் அதையும் சிலரிடம் கூறாதே. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. எந்த நிலையிலும் உன் வீடு தேடி வருபவரை அவமானம் செய்து விடாதே. வசதி நிலையானதும் இல்லை, வறுமை தொடர்கதையும் இல்லை. இருவருக்குமே சொல்கிறேன். வசதி வாய்ப்பு இருக்கிறவர்களுக்கும் சொல்கிறேன், வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் சொல்கிறேன். நிச்சயம் இன்று உனக்கு கஷ்டங்களுக்கு தீர்த்து வைத்துவிட்டு கூடிய விரைவில் உன் முருகன் உன் வீட்டிற்கே வரப்போகிறேன். எனக்கு தெரியும், சிலருடைய மாற்றத்தாலும் ஏமாற்றத்தாலும் என் தங்கமே வழியை நீ தாங்கிக் கொண்டு வருகிறாய் என்று எனக்கு தெரியும். கூடிய விரைவில் அந்த மாற்றம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கப் போகிறேன். தைரியமாக இரு தங்கமே. ஓம் முருகா போற்றி போற்றி.